நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பாராம். கேட்கிறதோடு மாத்திரம் இல்ல, முக்கியமான பாயிண்ட் என்னது? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நிறைய பேருக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற நாம் உபத்திரவத்தோடு தான் வந்திருக்கிறோம். உபத்திரவம் நீங்கள. என் வாழ்க்கையில எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் உள்ள உபத்திரவம் இன்னும் என்ன செய்யல? நீங்கள. உபத்திரவம் நம் நீங்காததுக்கு காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க. நாம் நீதிமான்களாய் மாறல. நீதிமான் கூப்பிடும் போதுதான் அவனுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராம். அப்போ இன்றைக்கு நீங்க என் உபத்திரவம் என் கூடயே இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? உபத்திரத்தோடயே இருக்கேன். உண்மையே சொல்லுங்க, என் உபத்திரமும் போகவே இல்லை, என் கடன் பாரம் போகல, என் வறுமை போகல, என் தரித்திரம் போகல, இந்த பிசாசு என்னை விட்டு ஒளியவே இல்லை, என் கூடயே இருக்கு. இன்னும் நிறைய உபத்திரவங்களை நம் கூடயே வச்சுட்டு இருக்கோம்ல. நாம் நீதிமான்களாய் மாறி நாம் கூப்பிடுவோம் என்றால் நம்முடைய எல்லா உபத்திரவத்துக்கும் ஏசப்பா என்ன செய்வாங்களா? நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். அப்ப இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் மாறி கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய போறோம்? எல்லா உபத்திரத்தையும் நீக்கி போட்டு போறோம். உபத்திரத்தோட போறது இல்லை. ஆமென்.